ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள். நீ எவ்வளோ ஆசையை வளர்க்குறியோ துன்பமும் சேர்ந்து கும்பலாக வந்துடும். அதனால் சொல்கிறாரு, ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேனாரு. அதனால் ஆசையை எவன் ஒருத்தன் அறுக்கிறானோ அவன் தான் இறைப்பாதையில் பயணம் பண்ண முடியும். ஆசையை வளர்த்துன்னு உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை மதிக்கணும், உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை சாமி சாமின்னு கும்பிடணும், உலகத்தில் இருக்கிறவங்களாம் என் காலில் விடணும் அப்படின்ற ஆசையை நான் வளர்த்தாவே எனக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இல்லைன்னு அர்த்தமா. சிறப்பு சிறப்பு சுவாமி. சில பேர் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க, பூஜை புனஸ்காரம் சம்பிரதாயத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சிறப்பாக செய்வாங்க. சரி. ஆனாலும் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையிலையும் தொடர்ந்து துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும்னு நொந்து போவாங்க. இதுக்கு என்ன சுவாமி காரணம்? கடவுள் மனிதனை நெருங்க துன்பம் வந்துடும். ஓ. கடவுள் மனிதனை விட்டு விலக விலக இன்பம் வந்துடும். பிரமாதம். இது அறியாத பேசுவாங்க, நான் இவ்வளோ பக்தி பண்ணுறேங்க, எனக்கு ஏங்க கஷ்டம் வருது, அவர் சாமியே கும்பிட மாட்டாருங்க, அவர் கோடீஸ்வரனுங்கிறாருங்க அப்படின்லாம் சொல்லி இருந்தப்ப எந்த மகானாவது காரில் போனானா? இல்லை. எந்த மகானுக்காவது சோறு இருந்ததா? உண்மையான மகான் யாருக்குமே இல்லை. இல்லை. ஏன்? கடவுள் நெருங்கிட்டான், அதனால் அவனுக்கு சோறு கிடைக்கல. பிரமாதம். அதனால் எவன் ஒருத்தன் அதிகமாக கஷ்டப்படுறானோ, கடவுள் பக்தியில் கஷ்டப்படுறவன், சாதாரண கஷ்டம் உலக கஷ்டம் வேறு, பக்தியில் நல்ல பக்தி பண்ணி எவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ கடவுள் அவனை நெருங்குறானோ. எவன் ஒருத்தன் உலக விஷயத்தில் ஓஹோனுங்கிறானோ கடவுள் அவனை விட்டு விலகிட்டான்னு. இது ரெண்டு புரிஞ்சுதுன்னா தான் உண்மை தெரியும், புரியாத உண்மை தெரியாதுமா. சிறப்பு சிறப்பு சுவாமி. இப்போ ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அகிம்சை அவசியம் அப்படின்னா இந்த பலியெல்லாம் கொடுக்குறோமே அது தேவையா? இதை நான் ஏற்றுக்கிறதே கிடையாதுமா எப்பவுமே. ஏன்னா இந்த பலி கொடுத்து எப்போவாவது சாமி சாப்பிட்டுதா எங்கேயாவது? நம்ம தான் சமைச்சு சாப்பிடுவோம். பலி கொடுத்துட்டு நம்ம தான் சமைச்சு சாப்பிடுவோம். அப்புறம் நீ வீட்டில் கொடுத்துக்க பலி, ஏன் கோயிலாண்ட எடுத்து போய் சாமி பேர் சொல்லி கொடுக்குற? இது என்னன்னா இவனுடைய மனசே ஒரு பிரமையை உண்டாக்கிக்கிறது. நான் இந்த வருஷம் 100 ஆடு வெட்டினேன்னா கோயிலில் மழை வரும், 10 கோழி அறுத்தன்னா என் வீடு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு இவனே ஒரு இது ஆக்கிடுது. கோயிலில் முதல்ல சாமி இல்லை, கோயிலில் சாமி வந்தால் பலி கொடுக்குறவனை கொண்டு போடும். சாமி டேய் உன் உயிர் மாதிரி தானே அது உயிர், அதை எப்படி கொள்ளலாம்? அதுவும் நான் தானே படித்தேன், உன்னையே நான் தானே படித்தேன், நீ எப்படி போய் அதை வெட்டலாம்? சாமி கொண்டு போடும் இல்லை, சாமி இல்லையாங்க. அதனால் இவன் இஷ்டத்துக்கு வெட்டுறான், இவன் இஷ்டத்துக்கு வீட்டில் போய் சாப்பிட்றான். 10வது இதுக்கு தோரணம் போட்டு வச்சுக்கிறான், காய வச்சு வேற வச்சுக்கிறான் இல்லையா? இதெல்லாம் கடவுள் கேட்கல. கடவுள் என்ன சொல்கிறான்? புனிதமானவனாயிரு.